Next நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சப்ளை ஆஃப் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாப்பா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் பார்த்தோம். நம்ம இருக்காப்பா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ். அதாவது கூட்ஸை வந்து சப்ளை பண்ணோம் அப்படின்னா எதை வந்து நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளையா எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மோமெண்ட் ஆஃப் தி கூட்ஸா இருந்தா பிளேஸ் ஆஃப் சப்ளை நம்ம எப்படி எடுக்கணும், அண்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி தேர்ட் பார்ட்டியோட டைரக்ஷன்ஸ்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி ட்ரீட் பண்ணிக்கணும், அண்ட் டஸ் நாட் இன்வால்வ் தி மூவ்மெண்ட் ஆஃப் தி கூட்ஸா இருந்துச்சுன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை நம்ம எப்படி டீல் பண்ணிக்கணும், கூட்ஸ் அசம்பிள்டா இருந்துச்சுன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி நம்ம டீல் பண்ணணும், போர்ட் ஆர் கன்வேயன்ஸ்ல இருந்துச்சுன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணணும், இன் கேஸ் ஆஃப் எனி அதர் கேஸா இருந்துச்சு அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இது வந்து கூட்ஸை பேஸ் பண்ணி பிளேஸ் ஆஃப் சப்ளை கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம சர்வீஸை பேஸ் பண்ணி பிளேஸ் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிறோம். ஒரு சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா எதை வந்து நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளையா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம பார்க்க போற டாபிக். தட் இஸ் செக்ஷன் 12(3) இருந்து 12(14) வரைக்கும் 12(3) இருந்து 12(14) வரைக்கும் நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷனா பார்க்குறோம். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் இந்த 12(3) இருந்து 12(14) வரைக்கும் வரல அப்படின்னா ஒரு ஜென்ரல் ரூல் இருக்கு. இந்த ஜென்ரல் ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். முதல்ல இந்த ஜென்ரல் ரூல் என்னன்னு பார்த்துட்டு இந்த ஏதாவது 12(3) இருந்து 12(14) வரைக்கும் அப்ளிகபிள் ஆகல அப்படின்னா இந்த ஜென்ரல் ரூலை அடாப்ட் பண்ணணும். இதுதான் இந்த ஜென்ரல் ரூல். என்ன இந்த ஜென்ரல் ரூல் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம 12(3) இருந்து 12(14) வரைக்கும் பார்க்கலாம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் ரூல் என்னன்னு பார்க்கலாம். ரைட், இப்போ வாங்க ஜெனரல் ரூல் பார்க்கலாம். ஸோ ஜெனரல் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்ளை ஆஃப், முதல்ல நான் ஜெனரல் ரூல் என்னன்னு எழுதிடுறேன், தென் அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரூலை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியா பிரிக்கணும். அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பேஸ்ட் ஆன் சர்வீஸ் பேஸ் பண்ணி பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ சர்வீஸ் வந்து நம்ம யாருக்கு பண்றோம்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கா, ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு நீங்க சர்வீஸ் பண்றீங்களா ஆர் அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்றீங்களான்னு பார்க்கணும். சரிங்களா, ரிஜிஸ்டர்டு பர்சனா ஆர் அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்றீங்களான்னு பார்க்கணும். ஸோ ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு நீங்க சப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுதான், அதாவது லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஃப் தி சர்வீஸ். தட் இஸ் லொகேஷன் ஆஃப் ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ இதுல அன்ரிஜிஸ்டர்டு பண்ணனா 2 கேட்டகரிஸ். தட் இஸ் அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்டான்னு பார்க்கணும். அட்ரஸ் எக்ஸிஸ்டா, ஸோ அட்ரஸ் வந்து நாட் எக்ஸிஸ்டான்னு பார்க்கணும். ஸோ அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஸோ லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் எடுத்துக்கணும். இல்லைன்னா அட்ரஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் அந்த அட்ரஸ் வந்து எக்ஸிட் ஆகல அப்படின்னா இந்த சப்ளை யாரு பண்றாங்களோ அவங்களுடைய லொகேஷன் எடுத்துக்கணும். லொகேஷன் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர். நான் ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் நீட்டா எடுத்துக்கங்க. ரைட், அப்ப ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்றோமா அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்றோமான்னு பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ சப்ளை ஆஃப் சர்வீஸ் டு எ ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் சி அப்படிங்கிற ஒரு சென்னையில ரிஜிஸ்டர்டு பர்சனா இருக்காரு. இவர் வந்து சர்வீஸ் பண்றாரு. சர்வீஸ் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பேப்பரை வந்து இல்ல ஏதோ ஒரு சர்வீஸ் பண்றாருன்னு வச்சுக்கோ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்வீஸோ ஆர் எனி அதர் சர்வீஸோ, ஒரு டெலிஃபோன் சர்வீஸ் ஆர் எனி அதர் மெக்கானிக்கல் சர்வீஸ் ஆர் எனி அதர் சர்வீஸ் பண்றாருன்னு வச்சுக்கோ. மிஸ்டர் சி அப்படிங்கிறவர் சென்னையில இருக்காரு. இவர் வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ் பண்றாரு. யாருக்கு அப்படின்னா டி அப்படிங்கிற நியூ டெல்லியில இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ் வந்து பண்றாரு. இப்ப இதுல மிஸ்டர் டி அப்படிங்கிறவரு ரிஜிஸ்டர்டு ஹோல்டரான்னு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது யாரு சப்ளைய ரிசீவ் பண்றாங்களோ அவங்க ரிஜிஸ்டர்டு பர்சனான்னு பார்க்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யார் வந்து சப்ளைய ரிசீவ் பண்றாங்களோ தட் இஸ் ரிசீவர். நம்ம யார் பேஸ் பண்ணி பார்க்கணும்னா ரிசீவர் ஆஃப் சர்வீஸ். யாரு சர்வீஸை ரிசீவ் பண்றாங்களோ அவங்கள பார்க்கணும்.
அவங்க தான் இந்த ரிஜிஸ்டர்ட் பர்சனா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா பார்க்கணும். இங்க இந்த சர்வீஸை வந்து ரிஜிஸ்டர்ட் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா மிஸ்டர் டி அப்படிங்கிறவங்க. அவங்க ரிஜிஸ்டர்ட் பர்சனான்னு பார்க்கணும். ஆமா அவங்க ரிஜிஸ்டர்ட் பர்சன். அப்படி அவங்க ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா லொகேஷன் ஆஃப் தி ரெசிப்ட் ஆஃப் சர்வீஸ், ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா யாரு வந்து இந்த சர்வீஸை ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுடைய லொகேஷன் தான் நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளையா எடுத்துக்கணும். புரிஞ்சாப்பா? மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன். அதாவது ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்துச்சு அப்படின்னா இவரு ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்தா அவருடைய லொகேஷன் ஆஃப் தி பிளேஸ் பாருங்க. சோ லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் என்னவோ அதைத்தான் நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்துக்கணும். லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட், லொகேஷன் ஆஃப் சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட். லொகேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் என்ன? யாரு சர்வீஸை ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுடைய பிளேஸ். அவங்களுடைய பிளேஸ் எது? நியூ டெல்லி. அப்ப நியூ டெல்லி தான் நம்ம சப்ளை ஆஃப் சர்வீஸ். புரிஞ்சுங்களா? ரைட். அப்ப லொகேஷன் ஆஃப் சப்ளையர் என்ன பார்க்கணும்? லொகேஷன் ஆஃப் சப்ளையர் எங்க? சென்னை. எப்பவுமே இத ரெண்டை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். பிளேஸ் ஆஃப் சப்ளையும் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் தான் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளையும் லொகேஷன் ஆஃப் சப்ளையும் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணோம். தட் இஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளையும் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் வச்சு தான் நம்ம இன்டர் ஸ்டேட்டா ஆர் இன்ட்ராவான்னு கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்காப்பா? இன்ட்ராவான்னு கண்டுபிடிப்போம். அதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளையும் லொகேஷன் ஆஃப் சப்ளையும், அதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து மதுரையில இருக்கு அண்ட் லொகேஷன் ஆஃப் சப்ளையர் வந்து எங்க இருக்காருன்னா சென்னையில இருக்காரு. அப்ப பிளேஸ் ஆஃப் சப்ளையும் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையும் வந்து சேம் ஸ்டேட் தட் இஸ் தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால அப்ப இதுக்கு பேர் என்னது? இன்ட்ரா. That is location of the supplier and place of supply. Location of the supplier always given in the sum. சம்ல இருக்கும். யாரு சர்வீஸ் சப்ளை பண்றாங்களோ இல்ல யாரு கூட்ஸ் சப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய பிளேஸ் என்னங்கிறது சம் இட்செல்ஃப் given. நம்ம வேலை என்ன அப்படின்னா இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை தான் நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் கண்டுபிடிக்கணும். கூட்ஸுக்கு எப்படிங்கிறது போன வீடியோல நம்ம பார்த்துட்டோம். இப்ப சர்வீஸுக்கு எப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. புரிஞ்சப்ப சர்வீஸ்ல இப்ப ஜெனரல் ரூலா பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ அடுத்து அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் சப்ளையும் அண்ட் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையும் டிஃபரண்ட் ஸ்டேட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மதுரையில இருக்கு. ஸோ இது வந்து எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. ஸோ அப்ப ரெண்டு பேருமே டிஃபரண்ட் ஸ்டேட்டு. அப்ப டிஃபரண்ட் ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டர் ஸ்டேட் சேல். அப்ப என்ன பண்ணுவோம்? ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம். இதுக்கு என்ன பண்ணுவோம்? சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். இதுதான் நம்ம நார்மலா போன கிளாஸ்ல நீங்க பார்த்தது. அதாவது கூட்ஸை வச்சு அது வந்து இன்டர்ஸ்டேட்டா இன்ட்ராஸ்டேட்டா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்ப நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளையும் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையும் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுல பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் ஆல்வேஸ் given in the sum based on the கூட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, சர்வீஸா இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுக்குமே சம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை தான் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும். இப்ப அதைத்தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இப்ப நீங்க பாக்குறதுல ஃபர்ஸ்ட் நம்ம சர்வீஸை பார்க்கணும். ஆல்ரெடி நேற்று நம்ம கூட்ஸ் பார்த்ததுனால இங்க வந்து நம்ம சர்வீஸை பார்க்கிறோம். இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எப்படிங்கிறது பார்க்கணும். இது வந்து யாருக்கு நீங்க சர்வீஸ் பண்றீங்க? ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீஸ் பண்றீங்களா, அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீஸ் பண்றீங்களா? அன்ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்தா அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சா, அட்ரஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்டான்னு பார்க்கணும். மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்றேன் வாங்க. சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஸோ சப்ளை ஆஃப் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் தட் இஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி கண்டுபிடிக்கும்னா தட் இஸ் இப்ப நீங்க பாக்குறது ஜெனரல் ரூல். ஜெனரல் ரூலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா, சோ ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு நீங்க சப்ளை பண்றீங்களா, அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்றீங்களான்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்துச்சுன்னா லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எந்த இடத்துல இருக்கு, லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர். இந்த சர்வீஸ் ரிசீவர் யாரு வந்து சர்வீஸை ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுடைய பிளேஸ் எது இருக்கோ அதுதான். இன்கேஸ் அன்ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்தாங்க அப்படின்னா அவங்க அட்ரஸ் கொடுத்திருந்தாங்களா, அட்ரஸ் கொடுக்கலையான்னு பார்க்கணும். அட்ரஸ் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு பேர் அட்ரஸ் எக்ஸிஸ்ட், அட்ரஸ் கொடுக்கலன்னா அதுக்கு பேர் அட்ரஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்.
சோ அட்ரஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுல இவங்க அட்ரஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர் இந்த இதுக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி சர்வீஸ் ரிசீவர் எடுத்துக்கணும். இன்கேஸ் அட்ரஸ் கொடுக்கலன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு, சர்வீஸ் ப்ரொவைடர் யாரோ சர்வீஸ் ப்ரொவைடருடைய பிளேஸ் எடுத்துக்கணும். சொல்ல புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு அவங்க சப்ளை பண்றாங்க இல்லையாப்பா. ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு அவங்க சப்ளை பண்றதுனால கொஞ்சம் மேல தள்ளி வச்சுப்போம். ரைட். இப்போ ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு அவங்க சப்ளை பண்ணாங்க. ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சப்ளை பண்றதுனால நம்ம ஆல்ரெடி ரூல் பார்த்திருக்கோமா. ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சப்ளை பண்றதுனால ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சப்ளை பண்ணாங்கன்னா supplier of the location of the service receiver, location of the service receiver இங்க என்னது நியூ டெல்லி. அப்ப இதுதான் place of supply of service. so place of supply of service equal to நியூ டெல்லி. புரிஞ்சுங்களா? அப்போ place of service providers, there is location of service provider. location of service provider இது சென்னை. இத வந்து நான் சொல்லிக்கிறேன் always given in this sum. சோ அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சேம் ஸ்டேட்ல இருக்கா டிஃபரண்ட் ஸ்டேட்ல இருக்கான்னு பார்க்கணும். டிஃபரண்ட் ஸ்டேட்ல இருக்கு. சோ அப்ப நான் என்ன கட்டணும், நம்ம IGST பே பண்ணணும். புரியுதுங்களா? சோ ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்ணோம் அப்படின்னா இந்த சர்வீஸ் ரிசீவருடைய பிளேஸ் என்னவோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. செகண்ட் ஒன், அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னா அட்ரஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சா இல்லையான்னு பார்க்கணும். அட்ரஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சா இல்லையான்னு இங்க கொடுத்துருக்கேன். அட்ரஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சா இல்லையான்னு பார்க்கணும். அட்ரஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சா அப்படின்னா இதுக்கு எப்படி அதே மாதிரி தான். அட்ரஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி எங்க அட்ரஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளை. So C of New Delhi அதே மாதிரி சர்வீஸ் பண்ணிருக்காரு. யாருக்கு? D of Delhiக்கு ரிஜிஸ்டர்ட் பர்சன். அவர் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். அட்ரஸ் கொடுத்திருக்காருன்னா இந்த அட்ரஸ் கொடுத்திருக்காரு. அப்ப இந்த அட்ரஸ் கொடுத்திருந்தாரு அப்படின்னா அப்ப எந்த அட்ரஸ் கொடுத்திருக்கிறாரோ சர்வீஸ் ரிசீவர் அந்த இடம் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இங்க சர்வீஸ் ரிசீவர் D, அவர் கொடுத்த அட்ரஸ் இதுதான். அப்ப இதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் என்ன? லொகேஷன் ஆஃப் சப்ளையர் எங்கப்பா? சென்னை. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் வந்து சென்னை. பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னது? நியூ டெல்லி. த சேம் மாதிரி IGST தான். ரைட். தேர்ட் சிச்சுவேஷன் வாங்க. இன் கேஸ் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நம்ம சப்ளை பண்றோம் ஆனா அட்ரஸ் அதுல இல்ல, அட்ரஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடருடைய பிளேஸ் தான் நம்ம சப்ளை ஆஃப் சர்வீஸா எடுத்துக்கணும். இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. சர்வீஸ் ப்ரொவைடருடைய பிளேஸ் தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா சர்வீஸ் ப்ரொவைடருடைய பிளேஸ் தான் நம்ம வந்து லொகேஷன் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடருடைய பிளேஸ் தான் நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்துக்கணும். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னது எங்க அப்படின்னா சென்னை. ஸோ லொகேஷன் ஆஃப் தி சப்ளையரும் சென்னை. ஸோ இன்ட்ரா ஸ்டேட். ஸோ IGST CGST அண்ட் SGST பே பண்ணுவோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு டைம் அதோட ஃபார்மேட் மட்டும் நான் சொல்றேன். மறுபடியும் ஒரு டைம் பாருங்க. சப்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்றோமா அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்றோமான்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர்டு பர்சனா ஆர் அன்ரிஜிஸ்டர்டு பர்சனான்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்ணீங்க அப்படின்னா லொகேஷன் of the service receiver, யார் சர்வீஸை ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுடைய பிளேஸ் எடுத்துக்கணும். அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்ணீங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்டா இருக்கான்னு பார்க்கணும். அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல அட்ரஸ் வந்து நாட் எக்ஸிஸ்டான்னு பார்க்கணும். சரியாப்பா? நாட் எக்ஸிஸ்டான்னு பார்க்கணும். அட்ரஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர், சர்வீஸை யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுடைய பிளேஸ் எடுத்துக்கணும். சர்வீஸ் ரிசீவர்
இன்கேஸ் அட்ரஸ் வந்து கொடுக்கலன்னா லொகேஷன் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர் சரிங்களா? சோ இந்த ரெண்டு கேஸ்லயும் பாருங்க. சோ இந்த ரெண்டு கேஸ்லயும் பாருங்க. இந்த ரெண்டு கேஸ்லயும் நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா எதை எடுத்துக்கிட்டோம் நம்ம இந்த ரெண்டு கேஸ்லயும் லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர் அண்ட் லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் இந்த ரெண்டு கேஸ்லயும் என்ன வந்துச்சுப்பா லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர் கரெக்டா? இந்த ரெண்டு இடத்துலயும் ரெண்டு கொண்டுதான் இங்கேயும் லொகேஷன் ஆஃப் சர்வீஸ் ரிசீவர் தான் இதுக்கும் வந்து லொகேஷன் ஆஃப் சர்வீஸ் ரிசீவர் தான். ஆனா அட்ரஸ் வந்து கொடுக்கலன்னா மட்டும் லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர் எடுத்துக்கும். இந்த ரெண்டு கேஸுக்கு தட் இஸ் ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை ஆஃப் சர்வீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு சர்வீஸ் ரிசீவ் பண்றவருடைய பிளேஸ் தான் எடுத்துக்கணும். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பண்ணி அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் சர்வீஸ் யார் ரிசீவ் பண்றாரோ அவருடைய இடம் தான் எடுத்துக்கணும். அட்ரஸ் வந்து கொடுக்கலன்னா யாரு சர்வீஸ ப்ரொவைட் பண்றாரோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். புரிஞ்சாப்பா நான் என்ன பண்ணிருக்கேன்னு? இப்ப இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ரைட். சோ அப்ப ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து யாருக்கு பண்றீங்க அப்படின்னு பாருங்க. சோ சர்வீஸ் சப்ளை டு ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பண்ணோம் அப்படின்னா சோ ஃபார்மேட் என்னது ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பண்ணோம்னா லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவர். இங்க சர்வீஸ் ரிசீவர் யாரு டி, சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து சி, சர்வீஸ் ரிசீவர் டி. அப்ப இவருடைய பிளேஸ் என்னவோ அதை தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்துக்கணும். செகண்ட் சிச்சுவேஷன் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பண்ணி அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதுலயும் சர்வீஸ் ரிசீவர் என்னவோ அவருடைய பிளேஸ் தான் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பண்ணி அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா யாரு சர்வீஸ் ப்ரொவைடரோ அவருடைய தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்துக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஜெனரல் ரூல். இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது எல்லாமே ஜெனரல் ரூல். அடுத்தது ஒவ்வொரு ரூலுக்கா இப்ப நம்ம அப்ளை ஆக போறோம். வாங்க நெக்ஸ்ட் ரூலுக்கு நம்ம கிராஸ் ஆகலாம். ரைட். இப்ப நம்ம என்ன பண்றோம் 12(3) இருந்து 12(3) இருந்து இந்த 12(3) இருந்து 12(14) வரைக்கும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பாக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது 12(3). இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரூல் என்னங்கிறது பார்த்துட்டோம். ஜெனரல் ரூல் என்னங்கிறது நீங்க பாத்துட்டீங்க. இப்போ 12(3) இருந்து 12(14) வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது 12(3). இங்க வாங்க, இதுலதான் நான் கொடுத்திருக்கேன். சோ 12(3)ல இன் ரிலேஷன் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் 12(3)ல என்ன வருது அப்படின்னா இன் ரிலேஷன் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. 12(3)ல இருந்து நம்ம 12(14) வரைக்கும் பாக்குறோம். அதுல 12(3) என்ன அப்படின்னா இன் ரிலேஷன் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டிவா நீங்க ஏதாவது சப்ளை ஆஃப் சர்வீஸ் பண்ணீங்கன்னா எப்படி போடணும்னு நம்ம பார்க்கலாம். ரைட் வாங்க. இது சம் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க பாக்குறது 12(3) பாக்குறோம். இது என்ன அப்படின்னா ரிலேஷன் டு தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டிவா நம்ம சர்வீஸ் பண்ணோம்னா எப்படிங்கிறத பாக்குறோம். ரைட். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், தென் அதுக்கப்புறம் அங்க போலாம். மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவரு சென்னையில இருக்கார். ரைட். மிஸ்டர் ஒய் அப்படிங்கிறவரு அவரும் வந்து சென்னையில இருக்கார். மிஸ்டர் ஒய் அப்படிங்கிறவரும் சென்னையில இருக்காரு. இவர் ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்ட். சரிங்களா? சோ ரைட். இவர் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சன், ஃபேமஸ் ஆர்கிடெக்ட். இவர் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சன். இந்த எக்ஸ் வந்து ஒய்யை கான்டாக்ட் பண்ணி என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒரு பில்டிங் வந்து கேரளால நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்ட போறேன். கட்டுறேன். எங்க அப்படின்னா கேரளால கொச்சின்ல வந்து நான் வந்து ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன். சோ இதுக்கு எனக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா டிராயிங்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த இதுக்கு வந்து எனக்கு டிராயிங்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. இதுதான் இன் ரிலேஷன் டு தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சாப்பா? ரிலேஷன் டு தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு என்னங்கிறது புரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் நம்ம ரிலேஷன்ஸ் ஆஃப் தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். கரெக்ட். வாங்க. அப்படியே போயிடுச்சா? சரி பரவாயில்ல விடுங்க. ரைட். ஓகே. மறுபடியும் ஒரு டைம் அதை நான் சொல்லித்தான் ஆகணும். அது கொஞ்சம் எரேஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே.
ரைட், மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன் வாங்க, நோ ப்ராப்ளம். மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவரு சென்னையில இருக்கார். மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவரு சென்னையில இருக்கார். அண்ட் மிஸ்டர் ஒய் அப்படிங்கிறவரு சென்னையில இருக்கார். இவர் ஒரு ஆர்கிடெக்ட். இவர் ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்ட். ரைட், இப்போ என்ன, எக்ஸ் வந்து ஒய்யை கான்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர்ட் பர்சன். இவர் ஒய்யை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கேரளால ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறோம். கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து எங்கன்னா கேரளால ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து கட்ட போறேன். கேரளால எங்கன்னா கொச்சின்ல வந்து நான் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறேன். ஸோ இதுக்காக எனக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டிராயிங்ஸ் ஒன்று மேக் பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. டிராயிங்ஸ் ஒன்று மேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. ஸோ இவரு வந்து ஒரு டிராயிங்ஸை மேக் பண்ணி யாருக்கு கொடுத்துறாரு, மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து கொடுக்குறாரு. இப்போ இங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் யாருப்பா, சர்வீஸ் வந்து ப்ரொவைடர். சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு, சரி, சர்வீஸ் வந்து ப்ரொவைடர். இங்க சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு, ஒய். யாரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, ஒய். இங்க யாரு சர்வீஸ் ரிசீவர், சர்வீஸ் ரிசீவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ். அவர் எங்க இருக்காருன்னா சென்னையில இருக்காரு. ரைட், இந்த மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணோம்னா லொகேஷன் ஆஃப் தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுவோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறது சென்னையில இருக்காரு, ஒய்ங்கிறது ஆர்கிடெக்டர் சென்னையில இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, எக்ஸ் எனக்கு ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கேரளால கட்டி கொடுங்கன்னு சொல்றாரு. கட்டி கொடுக்க வேண்டியது எனக்கு அந்த டிராயிங்ஸே கொடுங்க. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தாலும் சரி, டிராயிங்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி. சார் டிராயிங்ஸ் ஒன்று பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இப்போ டிராயிங்ஸ், அப்போ இதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஸ் ஆஃப் தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ். கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்க்கு இவர் பண்ணக்கூடிய சர்வீஸ் பேர் தான் சர்வீஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி சப்போஸ் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எந்த லொகேஷன்ல இருக்குதோ அதுக்கு பேர் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கு. சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை கேரளா. அடுத்து லொகேஷன் ஆஃப் தி சப்ளை. இதுதானே நம்ம ரெண்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம். தட் இஸ் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எங்க இருக்காரு, சென்னை. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர், சப்ளை பண்றவங்க எங்க இருக்காங்கப்பா, இங்க யாரு லொகேஷன் ஆஃப் தி, இங்க சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு, லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர். சப்ளையர் யாரோ அவர்தான். சோ சப்ளையர் யாரு, இங்க ஒய். அப்ப ஒய் எங்க இருக்காரு, சென்னையில இருக்காரு. அப்ப என்ன இதுக்கு பேரு, இன்ட்ரா ஸ்டேட் சேல். அப்ப என்ன கட்டணும், நம்ம ஐஜிஎஸ்டி பே பண்ணணும். எக்ஸாம்பிள் புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ அதே தான் இங்க கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. மிஸ்டர் எக்ஸ் லொகேட்டட் இன் சென்னை engaged the service of Y, an architect in Chennai. Mr. X here request him to make a design of residential complex to be constructed in Cochin, Kerala. Mr. Y provide the following design and services in relation to immovable property. இப்போ அது நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் பாது. இதைத்தான் அவங்க அப்படியே சம்மா சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அப்ப இதை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னன்னா அது எங்க இருக்கும், அங்கதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னது, லொகேஷன் ஆஃப் தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு, கொச்சி, தட் இஸ் கேரளா. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர், லொகேஷன் ஆஃப் தி பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளை தான் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, கேரளான்னு சொல்லிட்டீங்க இல்லையா. அப்ப லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர், சப்ளையர் என்ன, அது சப்ளையர் இருக்கும். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எங்க, சென்னை. அப்ப என்னது பேரு, இன்டர்ஸ்டேட் சேல். இன்டர்ஸ்டேட் சேல் என்ன இருக்கணும், ஐஜிஎஸ்டி பே பண்ணணும். புரியுதா. இப்போ எது பார்த்திருக்கோம்னா 12(3)A பார்த்திருக்கோம். அடுத்து போலாமா, அடுத்து வாங்க. இப்ப இதுதான் பார்த்திருக்கோம். இன் ரிலேஷன்ஸ் ஆஃப் தி, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க இன் ரிலேஷன் டு தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 12(3)A பார்த்தோம். ரைட், அடுத்த சிச்சுவேஷன் போலாங்களா. ரைட், பை வாங்க. பை வே ஆஃப் லாட்ஜிங் அகாமடேஷன். சாரி, அது ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிருக்காங்க. லாட்ஜிங் அகாமடேஷன். சோ லாட்ஜிங் அகாமடேஷன். சரி, லாட்ஜிங் அகாமடேஷன்ஸ் பண்ணா எப்படிங்கிறது பார்க்கலாம். தட் இஸ் லாட்ஜிங் அகாமடேஷன். லாட்ஜிங் LOD இருக்கணும். உங்க லாட்ஜிங் அகாமடேஷன்ஸ் தப்பா அடிச்சிருக்காங்க, ஏ போட்டிருக்காங்க. லாட்ஜிங் அகாமடேஷன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இங்க பாங்க, லாட்ஜிங் அகாமடேஷன். லாட்ஜிங் அகாமடேஷன் பார்க்கலாம், செக்ஷன் 12(3)B. ரைட், அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ரைட், வாங்க. இப்போ மிஸ்டர் ஆர் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சன் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஜெய்ப்பூர்ல இருக்காரு. சரிங்களா. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கொல்கத்தா போறாரு. கொல்கத்தா போய் தாஜ்
தாஜ் ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து தங்குறாருன்னு வச்சுங்களேன். தாஜ் ஹோட்டல்ல போய் இவர் போய் ரூம் எடுத்து தங்குறாரு. இதுதான் லொகேஷன் ஆஃப் தி லாட்ஜிங் அகாமடேஷன். தட் இஸ் லாட்ஜ் இருக்கிறது, ஹோட்டலு, இன்னு, கெஸ்ட் ஹவுஸ், ஹோம் ஸ்டுடியோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அப்ப இதுக்கு எப்படி ஜிஎஸ்டி பே பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி லாட்ஜ், இன்னு, கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளையா எடுத்துக்கணும். அப்போ லொகேஷன் ஆஃப் தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் ஹோட்டல் எங்க இருக்கோ, இந்த ஹோட்டல் எங்க இருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை ஹோட்டல் எங்க இருக்கு? கொல்கத்தால. அப்ப கொல்கத்தா தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. புரிஞ்சுட்டீங்களா? ரைட். அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்? லொகேஷன் ஆஃப் சப்ளை. லொகேஷன் ஆஃப் சப்ளையர், இந்த சப்ளையை சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க யாரு? தாஜ் ஹோட்டல். தாஜ் ஹோட்டல் எங்க இருக்காங்க? கொல்கத்தால. சோ அப்ப ரெண்டு பேருமே எது அப்படின்னா கொல்கத்தா. தட் இஸ் என்ன சேல் அப்படின்னா இன்ட்ரா ஸ்டேட் சேல் ஆஃப் சர்வீஸ். கரெக்ட்டா? இன்ட்ரா ஸ்டேட் சேல் ஆஃப் சர்வீஸ். சோ அப்ப நம்ம என்ன கட்டுவோம்? சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணோம். அதான் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா பாருங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் இஸ் சேம் as a hotel as a இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஆர் வந்து கொல்கத்தாக்கு போயிருக்காரு. சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது எங்க? தாஜ் ஹோட்டல். இங்க பிரீஃபா சொல்ல, பட் நான் உங்களுக்கு பிரீஃபா சொல்லியிருக்கேன். சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னது? பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னப்பா? எந்த இடத்துல இந்த ஹோட்டல் இருக்கோ அதானே. இந்த தாஜ் ஹோட்டல் எங்க இருக்கு? சப்ளை பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் ஹோட்டல். பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் ஹோட்டல் எங்க இருக்கு? கொல்கத்தா. பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் ஹோட்டல் வந்து எங்க இருக்கு? கொல்கத்தால. சோ அப்ப பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கொல்கத்தா. பிளேஸ் ஆஃப் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர், இத சப்ளை வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடர் எங்க இருக்காங்க? அவங்க தான் தாஜ் ஹோட்டல். அவங்க எங்க இருக்காங்க? கொல்கத்தால. சோ அவங்களும் கொல்கத்தால தான் இருக்காங்க. சோ ரெண்டுமே என்னது? இன்ட்ரா. சோ என்ன நம்ம பே பண்ணுவோம்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணுவோம். சொல்ல புரிஞ்சுங்களாப்பா? சோ இப்போ உங்களுக்கு ரெண்டு சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? சோ நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன் டு தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நீங்க பார்த்தீங்க. ரிலேஷன் டு தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம். சோ அடுத்து வந்து லாட்ஜிங், ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, கொஞ்சம் மாத்திங்க. லாட்ஜிங் அகாமடேஷனா இருந்தா எப்படிங்கிறது பார்த்தோம். லாட்ஜிங் அகாமடேஷனா இருந்துச்சுன்னா அந்த லாட்ஜ் எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. கரெக்டா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல சிச்சுவேட்டட் ஆயிருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. கரெக்டா? ரைட். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் ஆல்வேஸ் கிவன் இன் தி சம். ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இன்ட்ராவா இன்டரான்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். ரைட். நெக்ஸ்ட் போலாமா? இப்ப 12(3)ல A முடிஞ்சது, 12(3)ல B முடிஞ்சது. அடுத்து 12(4) பார்க்கிறோம். இப்ப 12(3)ல இருந்து 12(14) வரைக்கும் பார்க்கணும். 12(3)ல இருந்து 12(14) வரைக்கும் நம்ம பார்க்கணும். சரியாப்பா? இப்ப வந்து 12(3) நம்ம முடிச்சாச்சு. அடுத்து இப்பதான் 12(4)கே வர்றோம். ரைட், வாங்க பார்ப்போம். இன் ரிலேஷன் டு ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 12(4). ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். அதாவது பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், இதுல பாருங்க ரெஸ்டாரண்ட், கேட்டரிங் சர்வீஸ், பர்சனல் க்ரூமிங், ஃபிட்னஸ், பியூட்டி ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி நீங்க எதா பண்ணாலும் சரி. ஸோ இந்த 12(4) கீழே வரும். ரைட், எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தென் அதுக்கப்புறம் அங்கே போவோம். மிஸ்டர் ஆர் அப்படிங்கிறவரு எங்க இருக்காருன்னா பெங்களூர்ல இருக்காரு. மிஸ்டர் ஆர் அப்படிங்கிறவரு பெங்களூர்ல இருக்காரு. ரைட்டா? ரைட். இவர் என்ன பண்றாருன்னா நேரா சென்னை போறாரு. சென்னை போய் அங்க கிரீன் ட்ரெண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். கிரீன் ட்ரெண்டோட பியூட்டி ஷாப் இருக்கு பாத்தீங்களா? கிரீன் ட்ரெண்ட்ங்கிற அந்த பியூட்டி ஷாப்ல போய் ஹேர் கட் பண்றாரு. ஹேர் கட் அண்ட் பிளஸ் பியூட்டி ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறார். ஹேர் கட் அண்ட் பியூட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா லொகேஷன் நம்ம எப்பவுமே பிளேஸ் ஆஃப் சப்ளை தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி பியூட்டி ட்ரீட்மெண்ட், இப்ப பாருங்க இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட், கேட்டரிங், பர்சனல் க்ரூமிங், ஃபிட்னஸ், பியூட்டி ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா என்ன எடுத்துக்கணும்? லொகேஷன் வேர் த சர்வீஸ் ஆக்சுவலி பர்ஃபார்ம்டு இந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட். இப்ப பியூட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒன்னு எடுத்துங்க. அப்ப இந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட் எந்த இடத்துல நீங்க பண்றீங்களோ அதுதான் லொகேஷன் ஆஃப் தி சப்ளை ஆஃப் சர்வீஸ். கரெக்டா? சோ அப்ப இங்க பாருங்க ஆர் எங்க போய் அவரு இந்த மாதிரி பியூட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு? சென்னையில. அப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது, சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது சென்னை. இந்த மாதிரி ஃபிட்னஸ், பர்சனல் க்ரூமிங் இதெல்லாம் எந்த இடத்துல நீங்க ஆக்சுவலா இந்த சர்வீஸை எடுத்துக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ்.
அப்ப இவர் எந்த இடத்துக்கு போய் எடுத்துக்கிறாரு? இவர் இருக்கிறதோ பெங்களூரு, சென்னையில போய் கிரீன் ட்ரெண்ட் அப்படிங்கிற பியூட்டி ஷாப்ல போய் ஹேர் கட் அண்ட் பியூட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. இந்த சர்வீஸ் எந்த இடத்துல ஆக்சுவலா பெர்ஃபார்ம் ஆகுது? சென்னையில. சோ சென்னை இஸ் தி பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ். ரைட். லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர். லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு? உங்களுக்கே தெரியுது. சர்வீஸ் இங்க யார் ப்ரொவைட் பண்றாங்க? கிரீன் ட்ரெண்ட். சர்வீஸ் ரிசீவர் யாரு? ஆர். அப்ப சர்வீஸ் ப்ரொவைடர் எங்க இருக்காரு? சென்னையில. சர்வீஸ் ப்ரொவைடர் தான் யாரு? கிரீன் ட்ரெண்ட். கிரீன் ட்ரெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஆர்ங்கிறவங்க சர்வீஸ் ரிசீவ் பண்றாங்க. அப்ப அவர் கிரீன் ட்ரெண்ட் எங்க இருக்கு? சர்வீஸ் ப்ரொவைடர். லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர் சென்னை. இது ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். பிளேஸ் ஆஃப் சப்ளை அண்ட் லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர். Always we see that place of supply and location of the supply. இந்த ரெண்ட தான் நம்ம பார்க்கணும். இத ரெண்ட தான் கம்பேர் பண்ணி within state or different state நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இங்க இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஒரே ஸ்டேட், தட் இஸ் இன்ட்ரா. சோ என்ன நம்ம பே பண்ணுவோம்? இப்ப IGST வந்து நம்ம CGST அண்ட் SGST பே பண்ணுவோம். என்ன சொல்லுவாரு புரியுதாப்பா? அதான் இங்க உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. That is C Limited வந்து provider a hair cutting salon services located in Mumbai. Preetham come to ஜார்க்கண்ட்ல இருந்து மும்பை போய் ஹேர் கட் பண்றாரு. மிஸ்டர் பி அப்படிங்கிறவரு எங்க இருக்கு? இந்த எக்ஸாம் சொல்றேன். பி அப்படிங்கிறவர் எங்க இருக்காரு அப்படின்னா மும்பைல இருக்காரு. பி அப்படிங்கிறவர் மும்பைல இருக்காரு. இவர் நேர எங்க போறாரு அப்படின்னா சி லிமிடெட்ங்கிற ஹேர் கட் கடை எங்க போய், இந்த ஹேர் கட் கடை எங்க இருக்கு அப்படின்னா இவர் ஜார்க்கண்ட், இவர் வந்து ஜார்க்கண்ட்ல. ஓகே இவர் வந்து ஜார்க்கண்ட்ல இருக்காரு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு. சோ இவர் இங்க போய் சி அப்படிங்கிற இந்த இதுல போய் மும்பைல போய் அவர் ஹேர் கட் பண்றாரு. சோ அப்ப இந்த மாதிரி ஹேர் கட் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா எந்த இடத்துல ஆக்சுவலி சர்வீஸ் ப்ரொவைட் ஆகுதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை இந்த சம் பொறுத்த வரைக்கும் வாட்ஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை? பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் வந்து மும்பை. சோ லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர், லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ப்ரொவைடர் சி லிமிடெட், அது எங்க இருக்கு அப்படின்னா மும்பை. சோ என்ன பே பண்ணுவாங்க அப்படின்னா CGST அண்ட் SGST பே பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? சோ இதுதான் இந்த நீங்க பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் பாயிண்ட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம in relation to the immovable property முடிச்சிட்டோம். 12.3 and 12.3ல B lodging accommodation பார்த்தோம். and 12.4ல வந்து ரெஸ்டாரண்ட், கேட்டரிங் அண்ட் பியூட்டி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். கரெக்டா? நெக்ஸ்ட் போமா. நெக்ஸ்ட் வந்து 12.5 பொறுத்த வரைக்கும் in relation to training and performance appraisal. அடுத்து நம்ம பார்க்கிறது training and performance appraisal பார்த்தோம். ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறோம். அதுல நீங்க நல்லா பார்க்கலாம். ஸோ தமிழ்ல வந்து இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடைக்காது. நீங்க எதுல எடுத்தாலும் இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் கம்மியா தான் பண்ணியிருப்பாங்க, ஹிந்தியில தான் நிறைய பண்ணியிருப்பாங்க. பட் கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு அவ்வளவா இருக்காது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி வர்றப்ப தான் ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க ஃபுல் வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க என்னென்ன வீடியோ போடுறோமோ அக்ஷயா அகாடமி ரிலேட்டிவா அது எல்லாமே உங்களுடைய யூடியூப் வீடியோல வந்துடும். ஸோ அதை நீங்க என்ன CAக்கு CMA பொறுத்த வரைக்கும் தமிழ்ல போட்டிருக்க ரொம்ப கம்மி, பட் கிளாரிட்டி இல்லாம இருக்கும். தேவையில்லாம நிறைய விஷயத்த பேசுவாங்களே தவிர மெயின் சப்ஜெக்ட் மேட்டருக்கு உள்ள வரவே மாட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்த தேவையில்லாம ஒரு லைன் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. என்ன கான்செப்டோ அந்த கான்செப்ட் வந்து கடைசி வரைக்கும் அவங்க சொல்லாம அந்த கான்செப்டுக்கு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீதி ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் ஃபுல்லாமே ஸோ வேற விஷயத்தை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஸோ நம்மளுக்கு கான்செப்ட் ஓரியன்டா தான் இருக்கும். என்ன மேட்ரோ அதை மட்டும் தான் இங்க வந்து நான் அப்ளை பண்ணிட்டே வருவேன். ஸோ ஜஸ்ட் வாட்ச் இட். நெக்ஸ்ட் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் அப்புறம் ஸோ ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ training and performance appraisal. training and performance appraisal 12.5. இப்போ நீங்க பாக்குறது 12.5. நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் தெரிஞ்சதாப்பா? நான் ஒரு ஜெனரல் ரூல் பார்த்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 12.3லயே A பார்த்தோம் அண்ட் B பார்த்தோம் அண்ட் 12லயே 4 பார்த்தோம் அண்ட் 12லயே இப்போ நம்ம பார்க்கறது 5. இதுதான் ஓகேவா? ஸோ 12.5 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா in relation to the training and performance appraisal. ரைட். இந்த training and performance appraisal பொறுத்த வரைக்கும் யாருக்கு நம்ம அந்த ட்ரைனிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கொடுக்குறோம்னு பார்க்கணும். ரெஜிஸ்டர்ட் பர்சன் கொடுக்குறோமா, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கொடுக்குறோமா பார்க்கணும். ரெஜிஸ்டர்ட் பர்சன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரெசிபியன்ட் ஆஃப் தி சர்வீஸ். அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கொடுத்தோம்னா ஆக்சுவலா அது வந்து எங்க பர்ஃபார்மன்ஸ் ஆகுதோ அது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு அது நல்லா புரிய ஆரம்பிக்கும். ரைட்டா? வாங்க. மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவரு எங்க இருக்காருன்னா கொல்கத்தால இருக்காரு. மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவரு கொல்கத்தால இருக்காரு. ரைட்.
இப்ப இவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஃபோ லிமிடெட், இன்ஃபோசிஸ்னு வச்சுங்களேன், ஆர் இன்ஃபோ லிமிடெட். இன்ஃபோசிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்ஃபோசிஸ் எங்க இருக்காங்க அப்படின்னா மும்பைல, இன்ஃபோசிஸ் கம்பெனி மும்பைல இருக்காங்க. இவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன், இவங்களும் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன். இவங்க என்ன பண்றாங்க, மிஸ்டர் ஏ அப்படிங்கிற ஒரு கான்டாக்ட் பண்ணி, மிஸ்டர் ஏ அப்படிங்கிற கான்டாக்ட் பண்ணி இந்த இன்ஃபோசிஸோடைய பிரான்ச், இந்த இன்ஃபோசிஸோடைய பிரான்ச் வந்து பிரான்ச் எங்க இருக்குன்னா கொல்கத்தால இருக்கு. இன்ஃபோசிஸோடைய பிரான்ச் வந்து அதுவும் வந்து கொல்கத்தால இருக்கு. சரிங்களா, கொல்கத்தால இருக்கு. ரைட். இப்போ இவர் மிஸ்டர் ஏவை கான்டாக்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு ஒரு ட்ரைனிங் தர சொல்றாங்க. சரிங்களா, இப்போ நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவர் இவர் ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன். இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ட்ரைனிங் எல்லாம் தருவார். இந்த இன்ஃபோசிஸ் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான், மும்பைல இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, மிஸ்டர் ஏவை கான்டாக்ட் பண்ணி, அவர் கொல்கத்தால இருக்காரு, அவர் கான்டாக்ட் பண்ணி எங்க பிரான்ச் வந்து கொல்கத்தால இருக்கு, அங்க என்னுடைய பிரான்ச்ல இருக்கிற எம்ப்ளாய்க்கு வந்து நீங்க கொஞ்சம் ட்ரைனிங் தரணும், புதுசா சேர்ந்திருக்கிற எம்ப்ளாய்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெச்ஆர் ரிலேட்டிவா கொஞ்சம் ட்ரைனிங் தரணும்னு சொல்றாங்க. இப்ப இங்க நல்லா கேர்ஃபுல்லா கேளுங்க. சர்வீஸை வந்து யாரு ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்ல பார்க்கலாம். சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னு நீங்க சொல்ல பார்க்கலாம். யார் இங்க சர்வீஸ் பண்றாங்கப்பா, மிஸ்டர் ஏ. புரிஞ்சுதா? சர்வீஸ் ரிசீவர், இந்த சர்வீஸை யார் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா யாரு, இன்ஃபோசிஸ் லிமிடெட். முதல்ல கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்ப யாரு ஏதான ட்ரைனிங் தர்றாங்க, யாருக்கு தர்றாங்க, இன்ஃபோசிஸோடைய எம்ப்ளாய்க்கு. அப்ப யார் இங்க ட்ரைனிங் தர்றாங்க, தட் இஸ் சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்றாரு, மிஸ்டர் ஏ. யார் சர்வீஸ் ரிசீவ் பண்றாங்க, இன்ஃபோசிஸ் லிமிடெட். அத முதல்ல கேர்ஃபுல்லா கேளுங்க. ரைட். இப்போ என்ன பார்க்கணும்னா இந்த சர்வீஸ் ரிசீவர் தான் பார்க்கணும். இந்த சர்வீஸ் ரிசீவர் இருக்கார் பாத்தீங்களா, இவர் வந்து தட் இஸ் யார், சர்வீஸ் ரிசீவர் யாரு, நான் சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனான்னு பார்க்கணும். ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா லொகேஷன் ஆஃப் சர்வீஸ் ரிசீவர், சர்வீஸ் ரிசீவருடைய லொகேஷன் அதை எடுத்துக்கணும். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலா இந்த சர்வீஸ் எந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அந்த இடத்தை எடுத்துக்கணும். பிளேஸ் ஆஃப் ஆக்சுவல் சர்வீஸ் பர்ஃபார்ம், அதை எடுக்கணும். சரிங்களா, ரைட். இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ வந்து இப்ப ரெண்டு விதமா நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் போடுவோம். இப்போ இன்ஃபோசிஸ் லிமிடெட் வந்து, இன்ஃபோசிஸ் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கோம். அப்ப ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா சர்வீஸ் ரிசீவர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ஃபோசிஸ் லிமிடெட். அவங்களுடைய லொகேஷன் என்னப்பா, மும்பை. அப்ப பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஈக்குவல் டு மும்பை. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் யாரு, ஏதான லொகேஷன் ஆஃப் சப்ளை சர்வீஸ் பண்றவங்க அவங்க எங்க இருக்காங்க, கொல்கத்தா. சோ அப்ப என்னது இது, இன்டர். அப்ப என்ன நம்ம பே பண்ணுவோம், ஐஜிஎஸ்டி. செகண்ட் சிச்சுவேஷன் பார்ப்போம். இன்கேஸ் இன்ஃபோசிஸ் லிமிடெட் வந்து அன்ரிஜிஸ்டர்டு பர்சனா இருக்காங்க, அன்ரிஜிஸ்டர்டு பர்சனா இருந்தாங்க அப்படின்னா சர்வீஸ் ஆக்சுவலி பர்ஃபார்ம்டு வி டேக் as சர்வீஸ் ஆக்சுவலா பர்ஃபார்ம் எங்க இருக்கு நடக்குது, கொல்கத்தா. அப்ப கொல்கத்தா தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அண்ட் லொகேஷன் ஆஃப் தி சர்வீஸ் எங்க, கொல்கத்தா. தட் இஸ்